ஹலோ ப்ரோ. ஹலோ. ப்ரோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே ப்ரோ. இந்த செஷனோட இது பண்ணிக்கலாமா? ப்ரோ. இந்த செஷனுக்கு அப்புறம் பாத்துக்கலாமா ப்ரோ? ஓகே ப்ரோ. இதோட ஓகே ப்ரோ. இந்த சென்னோட ஓகே நம்ம ஓகே. நெக்ஸ்ட் வீக் தான் ப்ரோ இதோட. நாளைக்கு இல்ல, நாளை விட்டு எப்படின்னு சொல்றேன் ப்ரோ. நீங்க சொல்லுங்க ப்ரோ கொஞ்சம் கன்ஃபார்ம். ஓகே. ஏன்னா ஒரே நாள்ல முடிச்சிட்டா உங்களுக்கும் இது புரியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன். ப்ராக்டிஸ் பண்றேன். டவுட் தான் நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கு நாளைக்கு எப்போ ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, மேனேஜ் டிரான்சாக்ஷன் டைப்ஸ் இதான் கிரியேட் பண்ணணும் நம்ம. ஓகே இது ப்ரோ. டிரான்சாக்ஷன் டைப் இல்லாம நம்மளால ரிசீவபிள்ஸ்ல டிரான்சாக்ஷன்ஸே கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் டிரான்சாக்ஷன்ஸ் டைப் முதல்ல கிரியேட் பண்ணணும். இதில் தான் இன்வாய்சஸ் கிரியேட் பண்ண போகிறோமா, கிரெடிட் மெமோஸா, டெபிட் மெமோஸா, கிளாஸை வச்சு தான் சூஸ் பண்ணுவோம். கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ, இன்வாய்சஸ். சார்ஜ் பேக்ஸ் இருக்கும், ரிசீவபிள்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நெகட்டிவ் அமௌண்ட்ஸ் யூஸ் பண்ண போறீங்களா, பாசிட்டிவ் சைனான்றது நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். டிரான்சாக்ஷன் டைப் செட்டு, இதில் எல்லாமே செட்டு கேட்கும். ஓகேவா, நான் எல்லாமே காமன் தான் சூஸ் பண்ணுவேன். எது கிரியேட் பண்ணாலுமே டிரான்சாக்ஷன் டைப் செட் கேட்கும். இது ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ் யூனிட்ல என்ன செட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கொடுங்க. காமன் கொடுத்தா காமன், இல்லை ஆர்டிஎஸ் ரெஃபரன்ஸ் டேட்டா செட் யூஸ் பண்ணுறப்போ அதே கொடுக்கணும். லீகல் என்டிட்டி மேண்டட்ரி இல்லை, இருந்தாலும் நான் சூஸ் பண்ணுறேன் யூஎஸ் ஒன். நெக்ஸ்ட்டு நேம், என்ன நேம் சூஸ் பண்ணுறேன்? டிரான்சாக்ஷன் டைப் இது கிரியேட் பண்ணுறது இன்வாய்ஸ் தான், அதனால பிஐயு இன்வாய்ஸ்ன்னு கிரியேட் பண்ணுறேன். இது நேம், என்ன இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறோன்றது. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் கிளாஸ் இன்வாய்ஸ்ன்னு சூஸ் பண்ணுறேன். சப் கிளாஸ் எதுவும் நீடட் இல்லை, கொடுக்க தேவை. ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பனு, இங்கே பெண்டிங், வாய்டு, க்ளோஸ்டுன்னு இருக்கும். ஓப்பனில் தான் நம்ம வச்சாதான் ஆக்டிவ்ல இருக்குன்னு. க்ளோஸ்னா க்ளோஸ் ஆனது. பெண்டிங்னா இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறதா பெண்டிங்கில் இருக்கும். வாய்டும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டு தான் மீன் பண்ணும். ஆனால் முன்ன யூஸ் பண்ணோம், ப்ரீவியஸாக இதான் இயர்லியராக யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ யூஸ்ஃபுல் இல்லை கரண்ட்டாக. அதான் வாய்டு. நான் ஓப்பனில் வைக்கிறேன். சைன் வந்து பாசிட்டிவ்லேயே இப்போதைக்கு வச்சுருக்கேன். பில் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா எஸ், கஸ்டமருக்கு பில் ஜென்ரேட் பண்ணுவோம்ல, அதான் இங்கே பில் ஜென்ரேட் பண்ணோம், எஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஃப்ரைட்ஸ் அலோவ் பண்ணோம், ரிசீவபிள்ஸோட ஃப்ரைட்ஸு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன் நான் நேம். இந்த இன்வாய்ஸ்ன்னு யூஸ் பண்ணும்போது ஜிஎலுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும்னா இங்கே அலோவ் பண்ணால் மட்டும்தான் இந்த டைப்பை டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணுறப்போ அலோவ் பண்ணணும், இல்லாட்டி நம்மளால அலோவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு டேக்ஸுக்கு டிஃபால்ட் கோடு வரணும் அப்படின்னா இதை எனேபிள் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லேட் சார்ஜஸ் கால்குலேட் பண்ணுறதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும் அப்படின்னா இதை எனேபிள் பண்ணால் தான் நம்மளால பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் யூனிட்ஸ் இங்கே ஆட் பண்ணணும். நீங்கள் எந்த பியூக்குன்னு சொல்லி இங்கே ஆல்மோஸ்ட் யாரும் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் இங்கே கிரியேட் கொடுத்து இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணும் ஒவ்வொன்றா. யூஎஸ் ஒன் சூஸ் பண்ணுறேன். டைம்ஸ் வராது, நான் இங்கே சர்ச் பண்ணி தான் எடுக்கணும். நேமில் அட்வான்ஸ் சர்ச் போகிறேன். ஈக்குவல்ஸில் இருக்கும், கண்டைன்ஸ் சேஞ்ச் பண்ணி சர்ச் பண்ணுறேன். யூஎஸ் ஒன், யூஎஸ் ஒன் இருக்கா? ஸோ இது கிளிக் பண்ணி ஓகே கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸும் நான் சூஸ் பண்ணும். ரெவன்யூ, ரிசீவபிள்ஸு, டேக்ஸ், ஃப்ரைட், அன்ஹேண்டு, அன்பில்டு, ஆட்டோ இன்வாய்ஸிங். இப்போ ரெவன்யூ அக்கௌண்ட் சூஸ் பண்ணுறேன். ரெவன்யூ அக்கௌண்ட் சூஸ் பண்ணுறேன். இங்கே இந்த ரெவன்யூ அக்கௌண்ட்ஸில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஹலோ, ஒரே நிமிஷம் ப்ரோ. ஹலோ
இந்த ரெவன்யூ அக்கௌண்ட்ஸ் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் சர்ச் பண்றேன். இதே மாதிரி நான் இப்போ இங்க ஒண்ணுதான் கிரியேட் பண்றேன். நீங்க அதே மாதிரி கிரெடிட் மெமோக்கும் கிரியேட் பண்ணும், டெபிட் மெமோக்கும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிரான்சாக்ஷன் டைப் சொல்லணும். நான் இப்போ உங்களுக்கு இன்வாய்ஸஸ்க்கு மட்டும் தான் கிரியேட் பண்ணி காட்டுவேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் சூஸ் பண்றேன். ரிசீவ் எது சூஸ் பண்றீங்களோ இல்லையோ, ரிசீவபிள்ஸ் மாடல் வந்தா ரெவன்யூவும் ரிசீவபிள் அக்கௌண்ட்டும் மேண்டட்ரி. ஸோ அது ரெண்டையும் நீங்க கொடுத்துக்கோங்க. ரெவன்யூ அண்ட் ரிசீவபிள் அக்கௌண்ட். ரிசீவபிள் அக்கௌண்ட் அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் கொடுத்து நான் ஓகே கொடுத்தேன்னா இது உங்களுக்கு ஓகே. மீதி டேக்ஸ், ஃப்ரைட்டு, அன்னண்டு இதெல்லாம் கூட இது இல்லை. இது 2 அக்கௌண்ட்டும் தான் நமக்கு மேண்டட்ரி. ஸோ இது ரெண்டையும் கொடுத்து நான் சேவ் பண்ணி சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன்னா உங்களுக்கு ஆகும். ஆப்ஜெக்ட் நல் இன்வோக் பிகாஸ் த வேல்யூ ரிட்டன் நல். ஓ ஓகே, ஐ திங்க் இந்த வேல்யூஸ் கொடுக்காதனால எரர்னு நினைக்கிறேன். நான் இது எல்லாமே சூஸ் பண்றேன். ஓகே, டேக்ஸ் அக்கௌண்ட் போறேன். டேக்ஸ் அக்கௌண்ட் சூஸ் பண்றேன். டேக்ஸ் அக்கௌண்ட் கொடுப்போம். டேக்ஸ் இல்ல டாக்ஸிஸ் தான் இருக்கு. ஓகே, ரிமைனிங் ஃப்ரைட் அக்கௌண்ட் சூஸ் பண்ணோம். ஓகே, ஃப்ரைட் அக்கௌண்ட் கொடுத்தேன். ஓகே, ஃப்ரைட் அக்கௌண்ட்டுக்கு இருக்கான்னு தெரியல. ஃப்ரைட் ஓகே இருக்கு. ஃப்ரைட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் பர்ச்சேசஸ் கொடுக்கக்கூடாது, சேல்ஸ் கொடுக்கணும். 20 ரிசீவபிள் ரிலேட்டடா வரும்போது எல்லாமே பர்ச்சேஸ் கொடுக்காதீங்க, சேல்ஸ் ரிலேட்டடா கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரெவன்யூக்கும் ரிசீவபிள்ஸ்க்கும் இங்க இருக்க அக்கௌண்ட்டே நான் இப்போதைக்கு சூஸ் பண்றேன். இதுவே சூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஸ்டோர் ஆயிடுச்சு. சாரி, ரெவன்யூ அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ரிசீவபிள் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஆட்டோ இன்வாய்ஸ் கிளியரிங்க்கு இன்வாய்ஸ் கிளியரிங். ஆட்டோ இன்வாய்ஸ் கிளியரிங்க்கு இன்வாய்ஸ் கிளியரிங் அக்கௌண்ட் இருக்கும். இந்த அக்கௌண்ட் இருக்கும். இப்போ நான் கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் கொடுத்தேன்னா இப்போ சேவ் ஆகும். இப்போ எந்த எரர்ஸும் ஆல்மோஸ்ட் வரல, பாத்தீங்களா? ஏன்னா இதுல ஸ்ட்ரிங் நல்லா பாஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இதா ஆகாது. ஓகேவா? இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? டிரான்சாக்ஷன் டைப்ல இதுல நீங்க நான் இப்போ இன்வாய்ஸ் மட்டும் தான் இல்ல கிரியேட் பண்ணிருக்கேன். நீங்க சொல்லுங்க ப்ரோ, கிரெடிட் சொல்லுங்க ப்ரோ. மெமோஸ்க்கு கிரியேட் பண்ணும். கிரெடிட் மெமோ நான் கிரியேட் பண்ணுமா? கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோஸ்க்குலாம் அது எதுல ப்ரோ கிரியேட் பண்றது? நான் ஒரே நிமிஷம் காட்டுறேன். ஓகே ப்ரோ. இப்போ இதுல டிரான்சாக்ஷன் கிளாஸை வச்சு தான் டிஃபைன் பண்ணுவோம் எல்லாமே. ஓகே ப்ரோ.
இப்போ இதுல டிரான்சாக்ஷன் கிளாஸ்ல நான் ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் கொடுத்துருந்தேன். நீங்க ம். கிரியேட் பண்ணப்போ இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோ. ஓகே. ஓகே ப்ரோ. கிரெடிட் மெமோ வரப்போ நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணணும். ஓகே ப்ரோ. ஏன்னா கிரெடிட் மெமோ வந்து கஸ்டமர் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணும். ஓகே ப்ரோ. டெபிட் மெமோனா இன்க்ரீஸ் பண்ணும். அது பாசிட்டிவ்ல மட்டும்தான் இருக்கும். ஓகே ப்ரோ. டெபிட் மெமோ சூஸ் பண்றப்போ கிளாஸ் சூஸ் ஓகே பண்ணி ப்ரோ. அதே மாதிரி எல்லாமே சூஸ் பண்ணி இந்த ஒவ்வொரு பிசினஸ் யூனிட், லெட்ஜர், ரெவன்யூ, டாக்ஸ், ஓகே ப்ரோ. ரைட், அண்ட் பில்டு எல்லா அக்கௌண்ட்ஸுமே நீங்க கொடுத்து சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் டைப் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ் கிரியேட் பண்றேன். டிரான்சாக்ஷன் டைப் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும்னா, டைப் முடிச்சோடனே உங்களுக்கு சோர்ஸ் வரும். சோர்ஸ் எதுக்காக பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஜென்ரேட் ஆகும். இப்போ ஏபில கிரியேட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்தேன் இன்வாய்ஸ்க்கு. இதே பேமெண்ட்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பேமெண்ட்ஸ்க்கு நான் நம்பர் கொடுக்க மாட்டேன், சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணும். அதே மாதிரி டைப் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த டைப்புக்கான நம்பர் ஜென்ரேஷன் என்ன பண்ணுவோம்னா, சோர்ஸ் இருக்கு பாருங்க, அதுல போயிட்டு இந்த இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சீரீஸ் கொடுத்துட்டோம்னா சிஸ்டமே ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சோர்ஸ்க்கு நம்ம நம்பர் கொடுக்க தேவையில்லை, இன்வாய்ஸ் நம்பரை சொல்லி. இப்போ இங்க வந்துடுறேன், சோர்ஸ் செட்டு கொடுக்கணும். நான் அதான் சொன்னேன், பிசினஸ் யூனிட்ல என்ன யூஸ் பண்றனோ அதே யூஸ் பண்ணுங்க. நான் இங்க காமன் கொடுக்க போறேன். காமன் லீகல் என்டிட்டி மேண்டட்ரியில இருந்தாலும் நீங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் இது கொடுக்க போறேன், நேம். இப்போ அங்க என்ன கொடுத்தேன், பிஐயு இன்வாய்ஸ் சோர்ஸ்க்கு நீங்க அண்டர்ஸ்கோர் போட்டு டிரான்சாக்ஷன் சோர்ஸ்னு கூட வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் மேண்டேட்டரி. இங்க மேனுவல் தான் இருக்கும். இம்போர்ட்டட்னா அதுக்கு கீழே எல்லாமே மாறும். நான் மேனுவல் தான் யூஸ் பண்ண போறேன். யூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் டேட் இதுல எல்லாமே மேண்டேட். இப்போ இங்க ஸ்டாண்டர்ட் டிரான்சாக்ஷன் டைப்னு இருக்கு பாருங்க, இங்க தான் நான் கிரியேட் பண்ண என்னோட ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸை இங்க அட்டாச் பண்ணுவேன். பிஐயு இன்வாய்ஸ் வருது பாருங்க. இப்போ பிஐயு இன்வாய்ஸ் கொடுத்துட்டு இங்க லாஸ்ட் டிரான்சாக்ஷன் நம்பர் நான் இப்போ இது கொடுத்தேன்னா இந்த இதுக்கு அப்புறம் டிஜிட்க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். சிஸ்டமே நம்பர் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுல எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? டிரான்சாக்ஷன் சோர்ஸ்ல எதா பண்ணுவோம். ப்ரோ லாஸ்ட் டிரான்சாக்ஷன் நம்பர் ஒரு வாட்டி சொல்றீங்களா திரும்ப? இங்க நம்பர் நீங்க 1000 கொடுத்தீங்கன்னா 1001ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓ 1001ல சிஸ்டமே இருந்து அதுவா டிஃபால்ட்டா நீங்க எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்றீங்களோ நம்பர் போயிட்டே இருக்கும், என் நம்பர். ஓகே ப்ரோ. 1000 1001 1001 1002 அப்படியே ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்குன்றீங்களா? ஆமா, சிஸ்டமே சரி இங்க ஓகே. பாருங்க, ஆட்டோமேட்டிக் டிரான்சாக்ஷன் நம்பரிங் ஓகே இருக்கு ப்ரோ. பாருங்க. சரிங்க ப்ரோ. நம்ம 1000க்கு ஸ்டார்டிங் அப்புறம் நம்பர் மட்டும் வந்து கொடுத்தா போதும். ஆமா, அதுக்கப்புறம் சிஸ்டமே ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே ப்ரோ. ம் டவுட் எதுவும் போயிடுச்சு. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் ஆட்டோ அக்கௌண்டிங் ரூல் கான்ஃபிகரேஷன் நமக்கு ஒன்று இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் மேனேஜ் ஆட்டோ அக்கௌண்டிங் ரூல்ஸ். இதுல என்ன பண்ணுவோம்னா, இப்போ பேபிள்ஸ்ல இந்த செட்டப்ஸ் நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் என்ன பண்ணும், இன்வாய்ஸ் போடும்போது லைபிலிட்டி அக்கௌண்ட், இந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே சிஸ்டம் எடுத்துக்கும். எங்க இருந்துன்னா காமன் ஆப்ஷன்ஸ் ஃபார் பேபிள் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்ல. இதுக்கும் ரிசீவபிள் சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அதை தவிர்த்து ஒரு சில அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சிஸ்டம் எடுக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணும்போது வாட் அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் சிஸ்டம் வாண்ட்ஸ் டு ஜென்ரேட், இந்த செட்டப்ஸ் இங்கே தான் பண்ணுவோம். ஓகேயா? இப்போ ஒன்றும் இல்லை, இன்வாய்ஸ் கிரியேட் பண்றீங்க, அந்த இடத்துல இன்வாய்ஸ். ஒரே நிமிஷம், யாரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், யாரு ஏண்டா எங்க
ஓகே ப்ரோ, கேக்குதா? இப்போ இதுல சிஸ்டம்ல டிரான்சாக்ஷன் போடும்போது என்ன இது எடுக்கணும் அப்படின்றதான் இங்க கொடுப்போம். சிஸ்டம் வந்து எந்த என்ட்ரிஸை சூஸ் பண்ணணும் இதெல்லாம் நீங்க இங்க ஏதாவது சூஸ் பண்ணுவீங்க. அதை தான் நான் இங்க ஒவ்வொன்றா என்டர் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. நான் என்டர் பண்றேன். இப்போ இங்க US1 பிசினஸ் சூஸ் பண்றேன். இது ஒன் டைம் பண்றதுனால உங்களுக்கு இதெல்லாம் ஒன் டைம் செட்டப். ஓகே, கேர்ஃபுல்லா பண்ணணும். ஒன் டைம் பண்றதுனா ரிவர்ஃபுல்லா பண்ண முடியாது, மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா. இப்போ சர்ச் எடிட் பண்றேன். ஆப்ஷன் கிடையாது ப்ரோ. எடிட் இருக்கும் ப்ரோ, உங்களால ஃப்ரீஸ் ஆயிடும் சம் ஃபீல்ட்ஸ்லாம். உங்களால இது ஒன் டைம் செட்டப்ல கேர்ஃபுல்லா தான் நம்ம ஃபியூஷன்ல பண்ற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ இதுல ரிசீவபிள் அக்கௌண்ட், ரெவன்யூ அக்கௌண்ட், டேக்ஸ், டிஃபர்ட் டேக்ஸ், ஃப்ரைட் இதெல்லாம் சூஸ் பண்ணிருக்காங்க ஒவ்வொன்றும். ஓகேயா? இப்போ இதுல US1 சூஸ் பண்ணா ரிசீவபிள் சூஸ் பண்ணோன்னு கீழே பாருங்க, கம்பெனி வேல்யூவை உங்களுக்கு கான்ஸ்டன்டா கொடுத்துட்டாங்க. எந்த ரிசீவபிள்ல டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணாலும் கம்பெனி வேல்யூ வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்னா கான்ஸ்டன்டா 101 மட்டும்தான் வரும். இதே டிரான்சாக்ஷன் டைப்லாம் பாருங்க, LOB, அக்கௌண்ட்ஸ், காஸ்ட் சென்டரு, நெக்ஸ்ட் ப்ராடக்ட், இன்டர் கம்பெனி, இது எல்லாத்துக்கும் வேல்யூ சோர்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டைப்னு இருக்கும். ஏன்னா எப்போ சிஸ்டம்ல நீங்க என்டர் பண்ணாலும் டிரான்சாக்ஷன் போடும்போது அந்த பேஜ்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்லாம் சூஸ் பண்ணிப்பீங்க என்ன வரணும்ன்றத. ஓகேயா? இப்போ இதுல நான் இந்த இதுக்கு இங்க எதுவுமே கொடுக்காம இங்க வந்தேன்னா இங்க என்ன வேல்யூ டிஃபால்ட்டா வைக்கிறனோ அதை தான் சிஸ்டம் எடுக்கும். இதுவே டிரான்சாக்ஷன் டைப்புன்னு வச்சுட்டேன்னா நான் அங்க போயிட்டு என்ன வேல்யூ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இருக்க எல்லா வேல்யூஸையுமே. அதுதான் டிரான்சாக்ஷன் டைப்புக்கும் கான்ஸ்டன்ட் வேல்யூக்கும் டிஃப்ரெண்ட். மேக்ஸிமம் வேல்யூ சோர்ஸ் டிரான்சாக்ஷன் டைப்ல தான் இருக்கும். நம்ம போயிட்டு மேனுவலா என்டர் பண்ணிப்போம் டிரான்சாக்ஷன் போடும்போது ரிசீவபிள்ஸ்ல. இது எப்படி கிரியேட் பண்ணலாம்னா இங்க பாருங்க, இங்க கிரியேட் கொடுத்து ஒரு ஐகான் பாப்புலேட் ஆகும். இங்க US1 சூஸ் பண்ணோம், இந்த பிசினஸ் யூனிட் சூஸ் பண்ணிட்டு இங்கே ஃபெச்சிங்லேயே இருக்கும் டேட்டா. US1 சூஸ் பண்றேன்னா பண்ணதுக்கு அப்புறம் இங்க அக்கௌண்ட் டைப் கேட்கும். இங்க பாருங்க இத்தனை டைப்ஸ் நமக்கு இருக்கு. ஆட்டோ இன்வாய்ஸ் கிளியரிங்ல இருந்து அன்பில்டு இது ஃபுல்லா நீங்க போடணும். ஓகேயா? இது வந்து நான் ப்ரீ டிஃபைன்டா எனக்கு வேணும்ன்றது மட்டும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்க பிசினஸ் யூனிட் கிரியேட் பண்ணுவீங்க ஓனா, அந்த பிசினஸ் யூனிட்டுக்கு எல்லாமே கான்ஃபிகர் பண்ணும். ஆட்டோ இன்வாய்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், டிஃபர் டேக்ஸ், ஃபேக்டர் பில்ஸ் ரிசீவபிள், ஃப்ரைட்டு ரிசீவபிள்ஸ், இது எல்லாமே ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி இப்போ இதுல எது இல்லை அன்பில்டு ரிசீவபிள்ஸ் இருக்கா? ஓகே, ரெவன்யூ இருக்கு. அன்பெய்டு இல்லை. இப்போ இதை நான் கிளிக் பண்றேன், அன்பெய்டு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே இது மாதிரி வரும், செக்மெண்ட்ஸ் வருதா, கம்பெனி, LOB. இப்ப இதுல வேல்யூ சோர்ஸ்ல இங்க நீங்க கொடுக்கலாம், இல்ல கான்ஸ்டன்டா நான் 101 சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டேன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆயிடும். நெக்ஸ்ட் LOB வரப்போ டிரான்சாக்ஷன் டைப் சூஸ் பண்ணிப்பேன். அக்கௌண்ட் வரப்ப எல்லாத்துக்குமே டிரான்சாக்ஷன் டைப் சூஸ் பண்ணிப்பேன். இப்படி நீங்க ஒவ்வொன்றா மேண்டட்ரியா கிளிக் பண்ணி கிரியேட் அனதர் கொடுத்து பண்ணா இந்த மாதிரி சேவ் ஆகும். லாஸ்டா ஃபைனலா சேவ் பண்ணி சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுல எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு? அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் இல்ல ப்ரோ. ஓகே ப்ரோ, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து பேமெண்ட் டேர்ம்ஸ் கஸ்டமர் கிரியேட் பண்றது தான் இருக்கும்.
அது ஃபுல்லா அப்படியே ஒரு செயினா வரும். அப்படியே அத நாளைக்குல இருந்து அப்படியே ஃபுல்லா எடுத்துறவா? ஏன்னா இப்போ ஓகே அத ப்ரோ. ஆஃபா நிப்பாட்ட முடியாது. ஏன்னா பாதியில நிப்பாட்டினா அப்படியே உங்களுக்கு புரியாது அந்த கஸ்டமர்ஸ் கான்ஃபிகர் பண்றது. ஓகே ப்ரோ. ஸோ ஓகே அத நான் இது பண்றேன். ஒரு கிளாஸ் எடுத்தா அப்படியே கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் இதுக்கே டைம் ஆயிருக்கும். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செஷனுக்கு. சரிங்க ப்ரோ. அப்ப அதனால நான் வந்து 20 இது மினிட்ஸ்க்குள்ள முடிக்க முடியாது. டியூஸ்டே இல்ல வெட்னஸ்டே அந்த செஷன் வச்சு அத கவர் பண்ணிடுறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. நான் அப்ப ஒர்க் அவுட் ம். பண்ணிடுறேன். நான் டியூஸ்டே வந்து உங்களுக்கு டவுட் என்ன கேட்டுக்கிறேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே பாய் ப்ரோ. தேங்க்ஸ்.